பார்த்தோன்னா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ். இப்போ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ்ன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா the ways in which biomolecules, cells, tissues, organs and organ system work together to accomplish the complex goal of sustaining life are called physiological process அப்படின்னு சொல்லுவோம். அப்போ sustaining life, அப்போ எதனுடைய sustaining complex goal of the organ systems. அப்போ ஒரு ஆர்கனிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் இல்லையா, accomplish the work அப்படின்னா. ஸோ அப்போ அதனுடைய வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நடக்கணும், டு த டாஸ்க், அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகணும், முடியணும். அப்போ அந்த முடியக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம் நம்ம வந்து லங்ஸில், அதாவது லங்ஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகிறது வந்து பார்த்தோன்னா பேசிவ் மூமெண்ட் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போ பேசிவ்னா என்னென்னு சொன்னோம், நோ நீட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த பேசிவ் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெஸ்டைன்லேருந்து, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து நியூட்ரியன்ட் வந்து ரத்தத்தில் கலக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அப்போ நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும், ஏதோ ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் தான் வேலை செய்யுது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெகுலேட்டிங் ப்ராசஸ். Homeostasis is a property of human biological system where the self-regulating process tends to maintain the balance for the survival. ஸோ அப்போ நம்மளுடைய சர்வைவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணக்கூடியது இந்த செல்ஃப் ரெகுலேட்டிங். இதெல்லாம் the regulation takes place in a defined internal environment. இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்னது, நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். Mammals are capable of maintaining constant body temperature despite the changes in the external temperature. Behavioral and physiological responses are the two important regulating mechanisms that maintain the stability of homeostasis. அப்போ நம்ம மேமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர், ஹியூமன்ஸுடைய ஆவரேஜ் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு, 36 or 37 டிகிரி செல்சியஸ், ரைட்டா. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இதை நம்ம வந்து எப்பயுமே சொல்லலாம், எல்லா மனிதர்களுக்கும் இது இந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும், 36 to 37 தான் இருக்கும். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதை தான் ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பாடி என்ன பண்ணிக்கும், ஹியூமன்ஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணிக்குது, ஆல்ட்ரு பண்ணுறதில்ல, அதை ஒரே மாதிரி வச்சுக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வெளியில் பயங்கர குளிர் அடிக்கிறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் உடனே என்ன ஆயிடாது, சில்லுன்னு, அதாவது உள்ளே குறைஞ்சிடாது. வெளியில் அதிகமாக டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடாது. அப்போ ஒரே மாதிரி வச்சுக்கும். இப்போ வெயில் காலத்தில் நமக்கு ஸ்வெட்டிங் ஆகும், அதிக ஹீட் இருக்கும் வெளியே, அப்போ நமக்கு நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ அந்த அதிகமான வெப்பம் நம்ம உடம்பை என்ன ஆகிடக்கூடாது, ஹீட் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும், ஸ்வெட் பண்ணி நம்ம உடம்பை கூலாக வச்சுக்குது. அப்போ மெயின்டைன் பண்ணுது டெம்பரேச்சரை. குளிர்காலத்தில் வெளியில் பயங்கர குளிராக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பு பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுது, நம்ம பாடியை ஒரே மாதிரியான டெம்பரேச்சரில் வச்சுக்குது. அதுக்கு பேர் தான் என்னது, ஹோமியோஸ்டாசிஸ், செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். In simple terms, it could be referred as a balance in a system to maintain a stable internal environment for the survival of the animal. If the homeostasis regulates successfully, life continues, or if unsuccessful, death or disaster occurs. ஸோ இப்போ இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் ஒழுங்காக நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும், இட் வில் பி கண்டினியூடு. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா, அதாவது டெம்பரேச்சர் அதால் மெயின்டைன் பண்ண முடியல, ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும், இட்ஸ் லீட்ஸ் டு டெத் ஆர் டைசஸ்டர்னால் பெரிய பேரொழிவுலாம் இல்லை, அது ஏதோ ஒரு ஆர்கன் சிஸ்டத்தினுடைய ஃபங்க்ஷனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணும், ரைட்டா. தென் all the process of integration and coordination of function are mediated by the nervous and hormonal system, the liver, kidney and brain, hypothalamus, autonomic nervous system and the endocrine system help to maintain homeostasis. இப்போ இந்த ஹோமியோஸ்டாசிஸை யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, த லிவர், கிட்னி அண்டு பிரெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹைப்போதலாமஸ், அடுத்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ அடுத்து எண்டோக்ரைன், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம பாடி டெம்பரேச்சர் அதாவது ஹோமியோஸ்டாசிஸை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா
Maintenance of body fluid concentrations, body temperature are done by various biophysical and biochemical methods. ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் பாடி ஃப்ளூயிடு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் ரைட்டா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன். அடுத்து பாடி டெம்பரேச்சர், ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பயோஃபிசிக்கல் அண்டு பயோகெமிக்கல் மெத்தட்ஸ் தான் இதை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கோஆர்டினேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் blooded in nature, that is they maintain their body temperature as constant. When the body temperature rises, sweat is produced to bring the temperature down. When the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. This is an example of homeostasis. The control of blood glucose level is another example in which insulin hormone is secreted whenever the blood glucose level rises, and glucagon hormone is secreted whenever the blood glucose level reduces. ஸோ அப்போ நம்மளுடைய பிளட்டில் வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் லெவல் ரைஸ் ஆகிறது, குளுக்கோஸ் லெவல் கம்மி ஆகிறது, இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நடக்கும். எப்போல்லாம் நம்ம உடம்புல பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாகுதோ அப்போல்லாம் குளுக்கோகான் செக்ரேட் ஆகும். எப்போ பிளட் சுகர் லெவல் அதிகமாகுதோ அப்போல்லாம் நம்ம உடம்புல இன்சுலின் செக்ரேட் ஆகும். சரியா? ஸோ இப்போ இது எதுக்காக, பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பரவுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃப்யூஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அன் ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அதிக அடர்த்தி உள்ள இடத்துலேருந்து அடர்த்தி குறைவான இடத்துக்கு தானாக மூவ் ஆகிறது, எனர்ஜி இல்லாமல் மூவ் ஆகிறது பேர் தான் என்னது, டிஃப்யூஷன் சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ரூமில் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது தான். ரைட்டா? ஸோ ஒரு மூலையில் கொளுத்தி வச்சாலும் வீடு ஃபுல்லாக என்ன ஆகுது, ஸ்மெல் பரவுது இல்லையா, அதுதான் பரவுதல்னு சொல்லுவோம். The overall effect is to equalize concentration throughout the medium. Examples for diffusion include perfume filling a whole room and the movement of small molecules across a cell membrane. One of the simplest demonstration of diffusion is adding a drop of ink to water. ஸோ அப்போ ஒரு ட்ராப் இங்க்கு நம்ம தண்ணியில் விட்டோம்னால என்ன ஆகுது, ஹோல் வாட்டரும் ப்ளூயிஷாக மாறுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தோன்னா பிஃபோர் டிஃப்யூஷன், இது ஆஃப்டர் டிஃப்யூஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஃப்யூஷன் உள்ள ஒரு பொருளை நம்ம கலக்கும்போது அது வந்து என்ன ஆகணும், டு ஈக்குவலைஸ் த மீடியம், அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அது இருக்கிறது தகுந்த மாதிரி அது ஈக்குவல் ஆகணும். ஸோ ஈக்குவல் ஆகிற வரைக்கும் என்ன ஆகணும், டிஃப்யூஷன் நடக்கும். ஸோ ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், டிஃப்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். What will happen when an incense stick is lit up in a room? How do we feel? The fragrance spreads over the entire room. The movement of molecules or ions is from a region of higher concentration to a region of lower concentration. You can smell incense stick. அதாவது ஊதுபத்தி தான் இன்சென்ஸ் ஸ்டிக்னு சொல்லுவோம். After lighting it, because of the smoke diffuses in the air and makes its way to your nose. Let us think of the following. How does the smell spread in the entire room? Does the smell spread uniformly in the entire room? Can you give any other examples? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காகனா டிஃப்யூஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மோசிஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் across a semi-permeable membrane from a dilute solution into a concentrated solution. ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் across a semi-permeable membrane. அப்போ மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு செமி பர்மியபிள், அதாவது பாதி கடத்தக்கூடிய திறன் பெற்ற ஒரு சவ்வின் வழியே ஊடுருவுதல், அதுதான் செமி பர்மியபிள் மெம்பரேன் சொல்லுவோம். The solvent moves to dilute the concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. ஸோ இப்போ சால்வெண்ட் மூவ்ஸ் எது வரைக்கும் நடக்கும், டைல்யூட் த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் அந்த கான்சன்ட்ரேஷனும் டைல்யூட்டும் ஈக்குவல்ட் ஆகிற வரைக்கும் என்ன நடக்கும், அந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஈக்குவல்ட் ஆயிடுச்சுன்னா மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகும். The movement of liquids in and out of the cells is dependent on the concentration of the solution surrounding it. There are three types of situations in which this could vary. ஒன்று வந்து பார்த்தோன்னா isotonic. Here the concentration of external and internal solution of the organism are the same. ஐசோனா சேம்னு அர்த்தம். ரைட்டா? கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்டர்னலும் உள்ள இன்டர்னல் சொல்யூஷன் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது. ஹைப்போட்டானிக். Here the external solution concentration is less compared to the concentration of inner solution of an organism. ஸோ இப்போ இன்னர் சொல்யூஷன், அதாவது ஆர்கானிசத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன்லேயும், எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இஸ் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்போ அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் இன் டு த ஆர்கானிசம். அடுத்தது ஹைப்பர், அதிகம்னு அர்த்தம்.
Here the external solution concentration greater than the concentration of the inner solution of an organism. In this case, water will rush out to the organism. So இதுதான் வந்து பார்த்தோன்னா isotonic, hypertonic and hypertonic அப்படின்னு சொல்லுவோம் சொல்யூஷன்ஸே. ஓகேவா? தென் ஸோ இப்போ ஐசோட்டானிக் ஹைப்பர்டானிக்கில் என்ன நடக்குது? வாட்டர் ரஷ் அவுட் ஃப்ரம் த செல். ஐசோட்டானிக்கில் தேர் ஆர் ஈக்குவலைஸ்டு, உள்ளேயும் வெளியும் சமமாக இருக்குது. ஹைப்பர்டானிக்கில் வெளியிலிருந்து உள்ளே போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The term osmoregulation was coined by Haber in 1902. Osmoregulation is the process by which an organism regulates the water balance in its body and maintains the homeostasis of the body. ஸோ அப்போ நம்ம பாடியில் ஒரு ஆர்கனிசத்தினுடைய பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை பேலன்ஸ் பண்ணுறது பேர் தான் என்னது? ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவோம். ஸோ த்ரூ த homeostasis process, ரைட்டா. It includes controlling excess water loss or gain and maintaining the fluid balance and the osmotic concentration, that is the concentration of electrolytes. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, it includes controlling of excess water loss or gain. ஸோ எக்ஸஸ் வாட்டர் உள்ளே வர்றதையும் தடுக்குது, வெளியில் போகிறதையும் தடுக்குது, ரைட்டா. ஸோ மெயின்டைன் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் த ஆஸ்மோட்டிக் கான்சன்ட்ரேஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இட் என்ஷூர்ஸ் தட் த ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி டு நாட் கெட் டூ டைலூட்டட் ஆர் கான்சன்ட்ரேட்டட். ஸோ இப்போ இது எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, இப்போ டூ டைலூட்டட், அதிகமான வாட்டர் உள்ளே போணுச்சுன்னா டைலூட் ஆகும் நம்மளுடைய சொல்யூஷன் செல்லில். அதே வந்து பார்த்தோன்னா குறைவான வாட்டர் போணுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார கான்சன்ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஆபத்தை விளைவிக்கக்கூடியதான். அதுக்கு தான் அதிக தண்ணீரும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, குறைவான தண்ணீரையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, ரைட்டா. ஸோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ஆஸ்மோ ரெகுலேஷன். தேர்ஸ் ஆர் ஆஸ்மோ கன்ஃபார்மஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர். ரெண்டு வகையான ஆர்கானிசம் சொல்கிறாங்க இதனுடைய பேசிஸில். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னொருத்தர ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். தீஸ் ஆர்கானிசம்ஸ் ட்ரை டு மெயின்டைன் த osmolality of their body matching with their surroundings. Most of the invertebrates, marine organisms are osmoconformers. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, this organ try to maintain the osmolality of their body. எதோட மேட்சிங் வித் தேர் சரௌண்டிங்ஸ். ஸோ அந்த வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆஸ்மாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் யார் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த இன்வெர்டிபிரேட்ஸ்னால் யார்? முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள், லோயர் ஆர்கானிசம்ஸ், லோயர் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க மெரைன் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். These organisms maintain their internal osmolality which can be extremely different from that of the surrounding environment through physiological processes. இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின்டைன் their internal osmolality மெயின்டைன் பண்ணுறாங்க, which can be extremely different இருந்தாலும் கூட that the surrounding environment எப்படி இருந்தாலும், ரைட்டா. எதன் மூலமாக? physiological process மூலமாக தான். இது ஒரு மெரைன் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லாஸ் பை ஆஸ்மாசிஸ் மூலமாக அதனுடைய உடம்புலேருந்து என்ன ஆகும், வெளியில் போயிடும். அப்போ அது என்ன பண்ணுது, ட்ரிங்க்ஸ் சீ வாட்டர், தண்ணியை குடிக்கிறதுனால வாட்டர் லாஸ் பை ஆஸ்மாசிஸ் மூலமாக அது உடம்பு வழியாகவே அது என்ன ஆகிடும், வெளியில் போயிடும். இப்போ சால்ட் எக்ஸ்க்ரீட்டட் பை கில்ஸ். ஸோ அப்போ அது சீ வாட்டர் குடிக்கும்போது கூட அதனுடைய கில்ஸ் வழி என்ன ஆகும், சால்ட் வந்து எக்ஸஸ் ஆஃப் சால்ட் வந்து வெளியில் வந்துடும், ரைட்டா. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், நம்ம ஆற்று மீனுன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணாது, தண்ணியை குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் கெயின் பை ஆஸ்மாசிஸ், அதனுடைய பாடி வழியாகவே என்ன ஆகும், அதனுடைய உடம்புக்குள்ளார தண்ணி போயிடும். அண்டு சால்ட் அப்சார்ப்டு பை கில்ஸ். ஸோ அதில் உள்ளே இருக்கக்கூடிய கில்ஸ் வழியாக அந்த சால்ட் என்ன பண்ணப்படும், அப்சார்ப் பண்ணப்படும். அண்டு யூரினேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டைல்யூட் யூரின். ஸோ இப்போ டைல்யூட் யூரினில் எக்ஸஸ் ஆஃப் சால்ட் என்ன ஆகும், வெளியில் போயிடும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலர் ரெஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ் பிரேக் டவுன் குளுக்கோஸ் into a form that the cell can use as energy. ஸோ இப்போ குளுக்கோஸை உடச்சி பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணிக்குது, அதுக்கு தேவையான எனர்ஜியை அப்டைன் பண்ணிக்குது. திஸ் எனர்ஜி இஸ் தென் மேட் அவைலபிள் டு லிவிங் செல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ அதில் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிது, இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி, அடெனோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது மூலமாக தான் அதுக்கு கிடைக்கிது. செல்லுலர் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் த செல்ஸ். ஸோ இங்கே செல்லுலர் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா செல்லில் சைட்டோபிளாசத்துலேயும் மைட்டோகாண்ட்ரியாவிலையும் நடக்கும்.
அதுலேயும் குறிப்பாக மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் எங்கே நம்ம மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரெயினில் ரைட்டா. அண்டு இதில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரைட்டா. ஸோ ஏரோபிக் அண்டு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோபிக். இன் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் the food substances are completely oxidized into H2O and CO2 with the release of energy. ஸோ ஏரோபிக்கும் போது என்ன நடக்குது, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் தான் நடக்குது இல்லையா. ஸோ ஃபுட்டு சப்ஸ்டன்சஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்டு, ஃபுல்லாக ஆக்சிஜன் எடுத்து உடைக்கப்படுது. அதன் மூலமாக என்ன ஆகுது, H2Oவாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியேறும் ரைட்டா. இட் requires atmospheric oxygen and all higher organisms respire aerobically. ஸோ நம்ம எல்லாருமே this reaction releases a large amount of energy. ஸோ glucose plus oxygen. ஸோ அதுதான் ஆக்சிஜனேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு. ஸோ ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் ரெண்டும் என்னவாகும், உள்ளே போயிட்டு அந்த ஆக்சிஜனேட்டட் ஃபுட்டு உடையும், பிரேக் டவுன் ஆகும். அதாவது ஆக்சிடைஸ்டு, அதை தான் ஆக்சிஜனேட்டட்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அங்கே இழந்த என்னாகும், கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜியாக மாறும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா காற்றில்லா சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஆர்கனிசம்ஸ் ரிலீஸ் எனர்ஜி இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரைட்டா. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ், கொஞ்சம் தான் நடக்குது அந்த ஆக்சிடேஷன். அண்டு this type of respiration occurs in organisms like yeast. ஸோ இப்போ ஈஸ்ட்டுங்கிறது பார்த்தோன்னா யூனிசெல்லுலர் ஃபஞ்சை ரைட்டா. ethyl alcohol or lactic acid and carbon dioxide are the byproducts of this process. ஒன்று எத்தில் ஆல்கஹால் வரும், இல்லை அப்படின்னா லாக்டிக் ஆசிட். ஸோ எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி அதாவது கம்ப்ளீட்டாக ஃபுட்டு என்ன ஆகாது, ஆக்சிடைஸ் ஆகாது. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அனேரோபிக். லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பார்ஷியல் அனேரோபிக், அதாவது பால்லேருந்து தயிராக மாறுது இல்லையா, லாக்டோஸ் கன்வெர்டட் இன்டூ லாக்டிக் ஆசிடாக மாறும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா பார்ஷியல் அனேரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ரியாக்ஷன் ரிலீசஸ் வெரி லிட்டில் எனர்ஜி பிகாஸ் குளுக்கோஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்டு அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சூழல் நடந்துச்சுன்னா அது ஏரோபிக், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடந்துச்சுன்னா அது அனேரோபிக். எண்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதில் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்டு எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிடு. இதில் வந்து பார்த்தோன்னா காமன் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. இங்கே வந்து பார்த்தோன்னா சட்டன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஹியூமன் மசில் செல்ஸ். இப்போ ஹியூமன் மசில் செல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அங்கங்கே சதை பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, குரக்களி பிடிக்குது இல்லை சதை பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பேர் தான் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படின்னா பார்ஷியல் அன்ஏரோபினால் ரைட்டா. ஸோ அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் வந்து என்னவாக மாறுது, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எனர்ஜியாகவும் மாறும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டைன் தேர் லைஃப். ஸோ இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டபாலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் அனபாலிசம் பில்டப் ப்ராசஸ் and catabolism breakdown process. The term metabolism is commonly used to refer specifically to the breakdown of food and its transformation into energy, cellular products and waste elimination. Right. Then இதில் நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனபாலிசம். இதான் என்னன்னு சொன்னோம், பில்டிங் அப் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம், உருவாக்கக்கூடிய ப்ராசஸ். அனபாலிசம் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் அண்டு ஸ்டோரிங். சரியா, அது உருவாக்குறது அண்டு ஸ்டோர் பண்ணப்படுறது. இட் சப்போர்ட்ஸ் த growth of new cells, the maintenance of body tissues and the storage of energy for use in the future. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, சப்போர்ட்ஸ் த growth of new cells, புதிய செல்கள் உருவாக்குறதுலையும் பாடி டிஷ்யூஸஸ்னுடைய மெயின்டெனன்ஸ், டிஷ்யூக்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுலையும் அல்லது டேமேஜான டிஷ்யூஸை புதுசாக உருவாக்குறதுலையும் அண்ட் த ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தப்படுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் இருக்குது. டூரிங் அனபாலிசம் ஸ்மால் மாலிகூல்ஸ் ஆர் சேஞ்ச்டு இன்டு லார்ஜர் more complex molecules of carbohydrate, protein and fat. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனபாலிசம்.
எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் வந்து என்னவா ஸ்டோர் பண்ணப்படுது, கிளைக்கோஜன் அண்ட் அதர் சுகர்ஸாக, அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்சைம், ஹார்மோன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் ஆகும், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஸ்டீராய்ட்ஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸாக மாறுது. ரைட்டா? அடுத்ததாக கேட்டபாலிசம் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கேட்டபாலிசம் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் மெட்டபாலிசம் இஸ் த ப்ராசஸ் தட் ப்ரொடியூசஸ் த எனர்ஜி required for all activity in the cells. In this process, cells break down large molecules, mostly carbohydrates and fats, to release energy. ஸோ பெரிய மாலிகூல்ஸ்லாம் என்ன பண்ணப்படுது, பிரேக் டவுன் உடச்சி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. திஸ் எனர்ஜி ரிலீஸ் provides the fuel for anabolism, heats the body and enables the muscles to contract and the body to move. ஸோ இவங்களாம் எதுக்கு இந்த கேட்டபாலிசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனபாலிசத்துக்கான ஃபியூலாக இது இருக்குது. அண்ட் ஹீட்ஸ் த பாடி டெம்பரேச்சரை அதிகப்படுத்துது. தி எனபிள்ஸ் த மசில்ஸ் டு கான்ட்ராக்ட், ஸோ மசில்ஸினுடைய மூவ்மெண்ட்டு அண்ட் த பாடி டு மூவ், இயக்கத்துக்கு பயன்படுத்தப்படுது. as complex chemical units are broken down into more simple substances, the waste products released in the process of catabolism are removed from the body through the skin, kidneys, lungs and intestines. ஸோ இப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணப்படுது, வேஸ்ட்டஸாக ஸ்கின்னு, கிட்னி, லங்ஸ் அண்டு இன்டெஸ்டைன்ஸ் மூலமாக என்ன ஆகுது, வெளியேற்றப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக திரும்ப மாறும். குளுக்கோஸ் வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஹீட்டாக மாறுது. ப்ரோட்டீன் வந்து பார்த்தோன்னா அமினோ ஆசிட்ஸாக மாறும். The repeated anabolism and catabolism reactions maintain the homeostatic condition in the organism. ஸோ ஒரு ஆர்கனிசத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த நிலைப்புத்தன்மை ஹோமியோஸ்டாட்டிக் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேட்டபாலிசமும், அதாவது அனபாலிசம் அண்டு கேட்டபாலிசம் இது ரெண்டும் சேர்ந்து தான். The metabolic process is the cause for maintaining the ionic balance in the body. It is also responsible for the movement, growth, development, maintenance and the repair of the cells, tissues and the human body. These metabolic reactions occur in different organs of living species. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லெசன்ஸ் வந்து முடியுது. நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூப்பா.